ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டா தக்காளி ரசம் அதே டேஸ்ட்டோட வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி 5 எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி கொத்தமல்லியோட காம்பு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி காம்பும் கருவேப்பிலையும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து அதை நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மிக்சிலெலாம் போட வேண்டாம், இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிற அளவுக்கு கரைச்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்கிற மல்லி விதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து தாளித்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அந்த கடுகு பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்து அதையும் ஒரு செகண்ட் மட்டும் அதை லேசாக வதக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா அந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரசத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் புளியை கம்மியாக தான் ஊற்றணும், அப்போ தான் தக்காளியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி இலையை அதில் தூவி இப்போ அந்த ரசத்தை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ தக்காளி சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரசம் வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா அதோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை நம்ம ரசத்தை நம்ம கொதிக்க விட்டுடலாம். நம்ம கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு அந்த ரசம் கொண்டு வரும். நீங்கள் கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க. ரசம் கொதிச்சிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.